என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்கால்பிங். ஸ்கால்பிங்க பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த ஸ்கால்பிங் வந்து எத பத்தியதுன்னா, நம்ம ஆப்ஷன் நிஃப்டி ஆப்ஷன்ல வந்துட்டு பண்றது தான். மத்த எதுவும் இல்ல. பர்ட்டிகுலரா நிஃப்டி ஆப்ஷன். நிஃப்டி ஆப்ஷன்ல வந்துட்டு எப்படி வந்து ஸ்கால்பிங் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. இந்த ஸ்கால்பிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, மெயினா வந்து ஹார்ட்வேர் ரிக்வயர்மென்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். நல்ல ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரினுடைய ப்ராசஸர் வந்து Intel i5 இல்லாட்டினா Ryzen 5 இந்த ப்ராசஸர் இருக்குதுன்னா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, ஸ்கால்பிங்ல வந்துட்டு ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த இது. ரேம் வந்து அட்லீஸ்ட் வந்து 8 ஜிபி இருக்கிற மாரி இருக்கணும். ஸ்டோரேஜ் வந்து SSD இதுல இருக்கு பாருங்க. அதுல எழுதியிருக்கிறது தான் அப்படியே. எஸ்எஸ்டி வந்து ரேம் வந்து 8 ஜிபி. ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு வந்து இன்டெல் 5 ரைசன் ஓகே. 250 ஜிபி இருந்தா போதும். கிராபிக்ஸ் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் ஓகே தான். இல்ல டெடிகேட்டட் கிராபிக்ஸா இருந்தாலும் ஓகே தான். நீங்க வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா இது வந்து நான் சொல்றது வந்து மினிமம் ரிக்வயர்மெண்ட். 16 ஜிபி நீங்க உள்ள லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ வச்சிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெஸ்ட். அதே போல வந்து இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் ஓகே தான். இருந்தாலும் டெடிகேட்டட் கிராபிக்ஸ் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப இதுதான். மானிட்டர் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்கிரீன் இருந்தா போதும். பெரிய ஸ்கிரீனா இருந்ததுன்னா. இல்ல நீங்க நீங்க 2 மானிட்டர் வச்சுக்கிட்டாலும் ஒண்ணும் இது இல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆ அடுத்தது வந்து கூலிங். அது நார்மலா நம்ம சிஸ்டத்திலேயே வந்துரும். அதனால அத பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டியதில்ல. இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸ்பீடு வந்து அட்லீஸ்ட் வந்து 20 எம்பிபிஎஸ் ஸ்பீடு. ஃபைபர் ஆப்டிக் பிராட்பேண்ட் லைனா இருந்ததுன்னா, லைன் நம்ம ஒ அ மொபைல் நெட்வொர்க் கிடையாது. லைன் ஒயர் வழியா வர கனெக்ஷன். அது வந்து 20 எம்பிபிஎஸ் இருந்ததுன்னா மினிமம் இது. ஏன்னா மினிமம் இப்பல்லாம் வந்து 40யே வந்துட்டு உங்களுக்கு ரூ. 400 ரூ. 500 வந்து மந்த்லி இதுல வந்துட்டு கிடைக்குது. நல்லா ஸ்பீடா இருக்கு. அது வந்து ஒண்ணு இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, லைன வாங்குனீங்கன்னா, ஏதாவது மழை, வெயில் காலத்துல வந்துட்டு ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா, டக்குனு உங்களுக்கு கட் ஆயிடும். ஸோ, அதனால பேக்கப்புக்கு வந்து நீங்க ஒரு மொபைல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, மொபைல் ஹாட்ஸ்பாட்ட வந்து யூஸ் பண்ணுங்க டக்குன்ட்டு. அதனால வந்துட்டு ஒரு 5G மொபைல் நீங்க வச்சிருக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதேபோல இல்லாட்டினா வந்து ஜியோலயே வந்து ஏர் ஃபைபர்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு மினிமம் ஒரு பிளான் வச்சிருந்தாலும் பரவால்ல. இருந்தும் மொபைலே வந்து உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு தான். ஸோ இந்த ரெக்வயர்மென்ட் வந்து உங்களுக்கு இத வேணும் உங்களுக்கு கண்டிப்பா. இது இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா பண்ண முடியும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்டின்னாச்சுன்னா, ஒட்டுமொத்தமா காஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் 50,000 தாண்டாது. ரூ. 50,000 தான் வரும். ஏன்னா, இப்ப தான் நான் கூட ஒரு சிஸ்டம் ஒண்ணு புதுசா வாங்குனேன் நானு எனக்கு. அது வந்து எனக்கு ரூ. 46,000 தான் வாங்குனேன் HP. ஸோ, அதனால வந்துட்டு நீங்க இது ரூ. 50,000 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆ இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்துட்டு நீங்க எப்படியும் வந்துட்டு ஒரு 3 மாசம் எடுக்க சொல்லுவாங்க. 3 மாசத்துக்கு வந்துட்டு 40 எம்பிபிஎஸ் ஸ்பீடு 40 மினிமம். 20லாம் யாரும் குடுக்குறதில்ல. நான் 20ன்றது சும்மா போட்டேன் நானு. இப்ப 40 வந்து 40லேருந்து குடுக்குறாங்க. 40லேருந்து குடுக்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு அ ஒரு 1200 ரூ. 1200 கட்ட சொல்லுவாங்க. 3 மாசத்துக்கு. 3 மாசத்துக்கு ரூ. 1200 கட்டுனீங்க அப்டின்னாச்சுன்னா, 3 மாசத்துல வந்து எடுத்துக்கலாம். ஆக்ட் இதெல்லாம். ஜியோவும் அந்த எல்லாமே அந்த ரேஞ்சுல தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும் இந்த காஸ்ட். இது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன அப்டின்னாச்சுன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பணம். அது வந்து ஒரு 1,00,000 வேணும். கண்டிப்பா வந்து 1,00,000 இருக்கும். ஏன்னா நீங்க 10,00,000 எடுத்து தான் ஸ்கால்பிங் பண்ணா தான், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து நல்லா பார்க்க முடியும். உங்களுக்கும் ஒரு ஐடி கம்பெனில வொர்க் பண்ற மாரி, இல்ல ஓவர்சீஸ்ல ஒரு 2,00,000 சம்பளம் வாங்குற மாரி ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ரிலாக்ஸ்டா நீங்க வந்து லைஃப்ப வந்து ரன் பண்ணலாம். அப்ப வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ரூ. 1,00,000 வந்து தேவ. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கணக்கு பண்ணீங்கன்னா, ஒரு ரூ. 1,50,000 இருந்ததுன்னா, நீங்க வந்து ஸ்கால்பிங் பண்ணலாம். நிஃப்டில. இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு பெரிய லெவல்லலாம் வராது. நான் சொல்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்க வந்து ஒன்லி ட்ரேடர்.
நீங்க சைடு பிசினஸ்லாம் எதுவுமே பண்ணல. உங்க பிசினஸே இதுதான் அப்டின்னாச்சுன்னா, 1,50,000 ரூ. 1,50,000 இன்வெஸ்ட்மென்ட். ரூ. 1,50,000 இன்வெஸ்ட்மென்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட். இத நீங்க வச்சுக்கிட்டு, நீங்க வந்து ஃபேமிலிய வந்து அழகா வந்துட்டு ரன் பண்ணலாம். நீங்க மாசம் வந்துட்டு ரூ. 1,00,000 மேல எடுக்கலாம். இன்கம். ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்தது வந்து, நம்ம என்னென்ன டைமிங்ல வந்துட்டு இது வந்து பண்ணலாம் அப்டின்றத வந்துட்டு பார்ப்போம். டைமிங் வந்து நான் கீழ எழுதியிருக்கேன் பாருங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து 9:15 மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது 9:15 இருந்து 10 மணி வரைக்கும். இந்த 9:15 இருந்து 10 மணி வரைக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து சடனா ஒரு டைரக்ஷன்ல போகும். சடனா வந்து திரும்பும். ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க ஸ்கேல்பிங் பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ரொம்ப ஹை ரிஸ்க் அது. அதுதான் வந்து ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட். அதே நேரத்துல வந்துட்டு அதுல கரெக்ட்டா பண்ணீங்கன்னா நல்லா காசு எடுத்துறலாம். ஆனா கொஞ்சம் சொதப்பினீங்கன்னா நெறைய போயிடும் அமௌண்ட். அதனால அந்த மாரி ஒரு ரிஸ்க் எல்லாம் வந்து எடுக்கிறது வந்து ஆரம்ப பிகினர்ஸா இருந்தீங்கன்னா எடுக்காதீங்க. நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான இதா இருந்தீங்க அப்டின்னாச்சும் எடுங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மூவிங் வந்து கீழயும் மேலயும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் இது வந்து என்ன போட்டிருக்கோம்னா, அதிக வாலட்டிலிட்டி பெரிய மூவ்கள் இருக்கும். மேல சடனா ஏறும், இல்லன்னா சடனா கீழ இறங்கும். பிகினர்ஸ்க்கு வந்து சற்று அபாயம் தான் அது. ஃபேக் அவுட்ஸ் வந்து அதிகமா வரும். சர்ருன்னு கீழ இறங்குற மாரி இருக்கும். நீங்க டவுன் ட்ரெண்டுன்ட்டு ஏதாவது ஒண்ணு டப்புன்னு புட் ஆப்ஷன போடுவீங்க. நீங்க போட்டு நீங்க கிளிக் பண்ணி முடிக்கிற அடுத்த செகண்ட் ஓ போ மார்க்கெட்டுக்கு ரூ. 5,000 ரூ. 10,000 லாஸ்ல இருக்கும். ரெட்ல காட்டும். உங்களுக்கு போச்சுடா அப்படின்னு ஆயிடும். ஸோ அதனால இந்த மாரி டைம்ல வந்துட்டு என்டர் ஆகுறது வந்துட்டு ரொம்ப இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 10 மணிலேருந்து 11:30 மணி இதாங்க பெஸ்ட் டைம். இந்த 10லேருந்து 11:30ன்றது வந்து ட்ரெண்ட் ஃபார்மேஷன் டைம். இதுல தான் வந்து ட்ரெண்ட் வந்து செட் ஆகும். அந்த இது. ஆனா இந்த ட்ரெண்ட் வந்து அப் டூ ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான். ஒரு 1:30 மணி வரைக்கும் தான் இந்த ட்ரெண்ட். இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் அப்படியே கன்டின்யூ ஆகலாம். இல்ல 1:30 மணிக்கு மேல இது வந்து மாறலாம். ஸோ அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இது வந்து நம்மளுக்கு ஸ்கால்பிங்க்கு வந்து நல்ல பெஸ்ட் டைமிங். டே இன் மெயின் ட்ரெண்ட் உருவாகும் நேரம் வந்து இதுதான். மெயின் ட்ரெண்ட் வந்து உருவாகுற நேரம் இதுதான். ரிவர்சல் அல்லது பிரேக் அவுட் செட்டப்புகள் கிளீனாக தெரியும். இதுல வந்துட்டு இந்த ரிவர்சல் ஆகுறது, பிரேக் அவுட் ஆகுறது, இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு கெஸ் பண்ண மேரி நம்மளால கணிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருக்கும். 10ல இருந்து 11:30 வரைக்கும். 1 1/2 மணி நேரம். இந்த 1 1/2 மணி நேரத்துல வந்துட்டு நீங்க வந்து ஸ்கால்பிங் பண்ணணும். இந்த 1 1/2 மணி நேரத்துல நீங்க அட்லீஸ்ட் வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த அந்த சூழ்நிலைய பொறுத்து இருக்கு. 3, 4 கூட பண்ணலாம். இல்ல 1 வந்து நல்ல ப்ராஃபிட்ல 1 கூட நிறுத்தலாம். இல்ல 3 கூட பண்ணலாம். ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்த டைமிங் வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 11:30லிருந்து 1:30 மணி வரைக்கும். இத வந்துட்டு அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு. இதுல வந்து ஏன் ஏன் சொல்றோம் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து சைட்வேல வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சுடும். இந்த டைம்ல. ஸோ, அதனால நீங்க வந்து ஆப்ஷன் ஏதாவது வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா மாட்டிடுவீங்க. பிரைஸ் ஏறாது. இல்ல இப்போ அது அப்படியே நின்ன மாரி ஆயிடும். அதனால இந்த டைம வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கியானது. அது இல்லாம பிரீமியம் வந்து ஆப்ஷனுடைய பிரைஸ் சர்ருன்னு குறையும் அந்த டைம்ல. அதனால வந்து மொமெண்ட்டும் வந்து நல்லா இருக்காது. அதான் இதுங்க. மார்க்கெட் யூசுவலி சைட்வே மூவ் ஆக இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியம் டிகாய் ஆகும். அது குறைய ஆரம்பிச்சுரும். மூவ்மெண்ட்டும் ரொம்ப குறைஞ்சிரும். ஏதாவது நியூஸ் டிரைவன் மூவ் இருந்தா மட்டும் சற்று பார்க்கலாம். ஏதாவது நியூஸ் இப்போ திடீர்னு வந்து இந்த இப்போ 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 2, 3 நாளா நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். திடீர்னு ஏறுது, இறங்குது பார்த்தீங்களா? அந்த மாரி ஏதாவது புதுசா ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து அ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ரிசல்ட்ட அனௌன்ஸ் பண்ணி, அதுல வந்து சர்க்குன்னு ஏறுது அப்டின்னாச்சுன்னா, அந்த மாரி டைமா இருந்ததுன்னா ஓகே. மத்தபடி இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிறது பெஸ்ட்டு. அடுத்தது என்ன அப்டின்னாச்சுன்னா, 1:30லிருந்து 2:45 வரைக்கும். இதுவும் வந்து நல்ல டைம் தான். ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து காலையில 10லிருந்து 11:30. அதுக்கு அடுத்த பெஸ்ட் டைம்ன்னு பார்த்தோம்னா 1:30லிருந்து 2:45 வரைக்கும். இதுல இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி, எக்ஸிட் பண்ணும் நேரம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இந்த டைம்ல தான் வந்துட்டு அவங்க என்ட்ரியும் குடுப்பாங்க, எக்ஸிட்டும் ஆவாங்க. ஆனா இப்பல்லாம் வந்துட்டு அப்படி பண்ற மாரி தெரியல. ப்ரீ மார்க்கெட்லயே என்ட்ரி ஆயி, பிரைஸ ஏத்துறதுனால ஏத்திர்றாங்க, இறக்குறதுனால இறக்கி வச்சுர்றாங்க. ஸ்கால்பிங் பண்ணலாம். பட் பிரைஸ் சடன்லி ஸ்பைக் ஆகும்.
இதுல என்ன ஒண்ணுன்னா, பிரைஸ் வந்து சடனா வந்து ஸ்பைக் ஆகுற டைம் இது. ஒண்ணு மேல ஸ்பைக் ஆகும். இல்லன்னா கீழ டவுன்ல ஸ்பைக் ஆகும். அந்த மாரி நேரம் அது. அதனால நீங்க மாத்தி கீத்தி மூவ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க கால் ஆப்ஷன்ட்டு மூவ் நீங்க வாங்கி, சடனா ஸ்பைக் ஆயி கீழ இறங்கி போச்சுன்னு வச்சுக்கங்க. பயங்கர லாஸ்ல போய் மாட்டிருவீங்க. அதனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, மெயின் ட்ரெண்ட் என்னவா இருக்கு? எல்லாத்தையும் பார்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் 2, 3 கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அப்புறமா எடுக்கிறது வந்து நல்லது. ஆனா இது வந்து பெஸ்ட் டைம். 2வது வந்து பெஸ்ட்ன்னு சொன்னோம்னா இந்த டைம். 1:30லிருந்து 2:45 வரைக்கும். அப்ப இதுல வந்து எவ்வளவு நேரம் இருக்கு? இதுல வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. அதுல வந்து ஒரு 1 1/2 மணி நேரம். 2 1/4 மணி நேரம். ஒரு நாளைக்கு வந்து 2 1/4 மணி நேரம். ஆனா அந்த 2 1/4 மணி நேரம் நீங்க ட்ரேட் பண்ணாலும், நீங்க வந்து வாட்ச் பண்றது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணணும். நீங்க மார்க்கெட் 9 மணில இருந்தே வந்துட்டு நீங்க வந்து வாட்ச் பண்ண 3:30 மணி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணணும் மார்க்கெட்ட. ஏன்னா, அந்த மூவ்மெண்ட்ஸ வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப அடுத்தது என்ன அப்டின்னாச்சுன்னா, 2:45ல இருந்து 3:30 குளோசிங் டைம். இது வந்து ரொம்ப ரிஸ்கிங்க. இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, எடுக்க முடியாது. அப்புறம் அடுத்த நாள் தான் பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்துட்டு பண்ண வேண்டாம். 2:45ல இருந்து 3:30 மணி வரைக்கும். ஹெவி மூவ்ஸ் பாசிபிள். பெரிய மூவ் இருக்கும். பட் டிஃபிகல்ட் டூ கண்ட்ரோல் ரிஸ்க். ஆனா ரிஸ்க்க வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இத வந்து பிகினர்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றது இருக்கு. ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம இதுல வந்துட்டு கிடையாது. நம்மட்ட அந்த அளவுக்குலாம் நம்ம இது பண்றதில்ல. நம்ம ரீட்டெயில் ட்ரேடரு. அதனால வந்துட்டு இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால விட்டுருங்க இந்த டைம். அப்ப நம்ம எது பெஸ்ட் டைம்ன்னு பார்த்தோம்னா, காலையில 10:00லிருந்து 11:30 பெஸ்ட் டைமு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 1:30லிருந்து 2:45 இது வந்து அடுத்தது பெஸ்ட் டைமு. நீங்க வந்து ஓபி அ ஆர்டர் பிளாக்கும் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இண்டிகேட்டர்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அந்த இதோட அ யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு டைமிங். ஓகேங்களா? சரி. இப்ப ஒரு சில ஜெனரலான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்ப்போம். நான் இதுல வந்துட்டு ஒரு அ இது அடிச்சிருக்கேன். இது லிங்க் ஒண்ணு டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு இண்டிகேட்டரு. ஏடிஎக்ஸ் வித் ஷேடட் ஜோன் அப்டின்ட்டு. இந்த இண்டிகேட்டர் வந்து நான் வந்து கோடிங் பண்ணி எழுதின இண்டிகேட்டர் இது. இது வந்து ட்ரேடிங் வியூல வந்து இருக்கு. அதனுடைய லிங்க் தான் இது. இத வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, என்னுடைய ட்ரேடிங் வியூல என்னுடைய பேஜ் போகும். நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். இத பத்தி நான் வந்து ட்ரேடிங் வியூல இப்போ அடுத்த அடுத்த இந்த வீடியோவினுடைய கடைசியில வந்து இத வந்து நான் உங்களுக்கு இத பத்தி வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் வந்து சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி. இப்ப வந்துட்டு என்ன முக்கியமா பார்க்க போறோம்னா, இந்த எவ்வளோ வரும் அப்படின்றத வந்துட்டு ஒரு கணக்கு ஒண்ணு போடுவோம். என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 10 லாட் வாங்க சொன்னேன் நானு. 10 லாட் 10 லாட் வச்சு பண்ணா, 1 லாட்ன்றது வந்து உங்களுக்கு 75. இப்ப 10 லாட் அப்டின்னாச்சுன்னா, 10 இன்டு 75 750. அப்ப 1 பாயிண்ட் 1 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, நீங்க வாங்குன ஆப்ஷன் ஒரு உதாரணத்துக்கு ரூ. 50க்கு நீங்க ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க. ரூ. 51 ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, 1 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, உங்களுக்கு ரூ. 750 கிடைக்கும். புரியுதுங்களா? அதுவே வந்து ஒரு 5 பாயிண்ட் ஏறிச்சு அப்டின்னாச்சுன்னா, என்ன கிடைக்கும்? 5 இன்டு 750. அப்ப 750 4000 அ 3000 3750. 3750 வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஏன்னா, இந்த ஸ்கேல்பிங்ல வந்துட்டு, அதுவும் பர்ட்டிகுலரா நிஃப்டில வந்துட்டு, ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு கன்டினியூஸா கிடைக்கிறதே வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, சர்க்குன்னு வந்து ஒரு 5 பாயிண்ட் கீழ இறங்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நிஃப்டியினுடைய இது. ஸோ, அதனால அதனால வந்துட்டு அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு 10 லாட் போட சொல்றேன். அப்போ அந்த 10 லாட் போட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்ப 300, 750 வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூ. 150 வந்துட்டு சார்ஜே போயிடும். உங்களுக்கு. ஒரு பை பண்ணி எக்ஸிட் ஆகுறதுக்கு. அப்டின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூ. 3150, ரூ. 3600 வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஒரு இதுல.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து ஒரு 4, 5 ட்ரேட் எடுக்கலாம். இந்த 5 பாயிண்ட்ல வெளியில வாங்கன்னு நான் சொல்லல. மினிமம் வந்து ஒரு 5 பாயிண்ட் மார்க்கெட் மேல ஏறுற மாரி தெரியல அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டாலே வெளில வந்துருங்க. இண்டிகேட்டர் காட்டுறது, போறதெல்லாம் அடுத்தது. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து 10 பாயிண்ட் வரைக்கும் மேல ஏறும். இப்போ 10 பாயிண்ட் அப்படின்றப்ப 3750ன்றப்ப உங்களுக்கு என்ன வந்துருது? 7,500 கிட்ட வந்துரும். ஒரு 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 ஸ்கால்ப் பண்ணாலே. 10 பாயிண்ட் வச்சு பண்ணாலே. ஸோ அதனால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அ அதனால வந்துட்டு அதனால தான் வந்து நானு ரூ. 1,00,000 வந்து வச்சுக்கணும் அப்டின்ட்டு சொல்றேன் நான். 10 லாட் வாங்குங்க அப்டின்ட்டு. ஆ பாருங்க நீங்களே வந்து இத கணக்கு பண்ணி பாருங்க. உங்க நீங்க அந்த லாட்ட இத வச்சு எத்தன லாட் வச்சா ஏன்னா ஸ்கேல்பிங்க்கு வந்து அதான். ஆ இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, நேரா வந்துட்டு ட்ரேடிங் வியூல போயிட்டு எப்படி பிராக்டிகலா அப்டி பண்றது அப்டின்றத வந்துட்டு பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு, அதனுடைய ப்ரைஸ் சார்ட்டு. ஆனால் நான் எந்த இண்டிகேட்டர்ஸும் இது வரைக்கும் நான் வைக்கல. இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வந்து இஎம்ஏ போடுவோம். இஎம்ஏ மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன் வருதுல, இதுதான் வந்து இஎம்ஏ. அது ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிட்டேன், ரெண்டாவது வாட்டி செலக்ட் பண்ணிட்டேன். 2 இஎம்ஐ வந்து நான் வந்து போடுறேன். போட்டுட்டு இப்போ இதை போய் செட் பண்ண போகிறேன். இஎம்ஐ 9ன்னு இருக்கு, அந்த 9 வந்துட்டு நான் 8ன்னு மாற்ற போகிறேன். ஃபிபனாசி நம்பருக்கு. அடுத்தது வந்துட்டு அதனுடைய கலரை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரெட்டில். ஓகே, ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த இண்டிகேட்டருக்கு போகிறேன். அதே இஎம்ஐ இண்டிகேட்டரு. அதில் போயிட்டு கலரை வந்துட்டு நான் க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன். அதே போல் இன்புட்டில் போயிட்டு லென்த்தை வந்து 9ன்றது டிஃபால்ட்டாக அதிலே வரும். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் நம்மளுடைய இஷ்டத்துக்கு. 21ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஃபெபனாசி நம்பர் தான். 21 போட்டுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் பாருங்கள், நீங்கள் வேணால் ஒரு சமயம் ரஃப்பாக வந்து செக் பண்ணிங்க. இந்த கிராஸ் நடக்குது பாருங்க, இந்த இடம் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் வந்து இந்த இடத்துல நடக்குது. நான் ஒரு இதை ஹைலைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கிராஸ் இங்கே, ரெண்டாவது கிராஸ் இங்கே நடக்குது. அடுத்தது இங்கெல்லாம் எதுவும் கிராஸ் இல்லை, இந்த இடத்துல ஒரு கிராஸ் நடக்குது. அப்புறமா இந்த இடத்துல ரெண்டு கிராஸ் நடக்குது. டப்பு டப்புன்னு. அப்போ வந்து அதான் இந்த இந்த ஓப்பன் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இதெல்லாம் வந்து க்ளோசிங் டைம். இந்த க்ளோசிங் டைமில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபேக் அவுட்லாம் வரும். அதனால தான் ரொம்ப ரிஸ்க்குன்றது. நீங்கள் வந்து டக்குன்னு இது கிராஸ் ஆனவுடனே என்ன எடுப்பீங்க நீங்கள்? இதை எடுத்திருப்பீங்க. அடுத்து ரெண்டாவது 2 மினிட்ஸ்லேயே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. எஸ்எம்ஏ 8 வந்து மேலே போயிருக்கு. எஸ்எம்ஏ 8 தான் வந்து ரெட் கலர் லைனு, அதான் வந்து ஷார்ட் லென்த்து. அது வந்து லாங் லென்த்து க்ரீன் லைனு எஸ்எம்ஏ 21. அதை வந்து கிராஸ் பண்ணி மேலே ஏறின உடனே நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணி அடுத்த ஒரு 2 கேண்டில் கூட நீங்கள் இந்த கேண்டில்லையே வந்து நீங்கள் பாட்டமில் வந்துட்டு என்ட்ரி ஆகிருக்க மாட்டீங்க. எப்படியா இருந்தாலும் மிடில்லையோ இல்லை டாப்லேயோ தான் என்ட்ரி ஆகிருப்பீங்க. அடுத்த ஒரு கேண்டில் மட்டும் கொஞ்சம் தான் ஏறிச்சு, சடனாக அடுத்த நிமிஷம், ரெண்டாவது நிமிஷம் வந்து இறங்கிடுச்சு கீழே. ஸோ இந்த டைமிங் பார்த்துங்க, இந்த மாரி டைமிங்கில் வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதனால தான் வந்து அது அவாய்ட் பண்ணுறது, அந்த டைமிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த டைமிங் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக என்ன டைமிங்கில் நடந்திருக்கு இந்த கிராஸ் ஓவர் அப்படின்னாச்சுன்னா 2:15. ஆக்சுவலாக வந்து 2:15 நல்ல டைமிங் தான் அது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் லென்த் வந்து மூவிங் ஆவரேஜ் 8, லாங் லென்த் வந்து 21 க்ரீன் கலர் லைனு. அந்த ரெட் கலர் லைன் வந்து கிராஸ் ஆகி இங்கே இறங்குது பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் இறங்குறப்ப நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பொசிஷன் வந்து எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? எடுத்திருந்தப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து இது வரைக்கும் வந்திருக்கும். வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துக்கு வரப்பே நீங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சப்போஸ் இங்கே எடுத்தாலும் ஒரு டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எஸ்க எக்ஸிட் ஆயிடணும். எப்போதுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறோம், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது அப்படின்னாச்சுன்னா பெஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர் போடுறது தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு. ஆனால் மார்க்கெட் ஆர்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அது.
ஏன்னா இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்து உடனே நீங்கள் வந்து இதை கேட்சப் பண்ணி எடுக்க முடியாது. ஏறக்குறைய இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல தான் வந்து என்ட்ரு ஆகிற மாரி இருந்திருக்கும். அப்படின்றப்ப இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து எவ்வளோ இருக்குது? 828 28லேருந்து 799 28 பாயிண்ட் தான். இப்போ ஆல்மோஸ்ட் 28 பாயிண்ட் அப்படின்றப்ப இது வந்து ஏடிஎம்ன்றப்ப உங்களுக்கு வந்து நிஃப்டி 28 அப்படின்னாச்சுன்னா ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்டு? பாதி தான் இருக்கும். 28ன்னா வந்து 14 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும். 14ல் ஒரு 4 விட்டிங்கன்னு வச்சுங்க. நம்ம எல்லாம் ரொம்ப சேஃப் சைடாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 14க்கு மேலேயே நீங்கள் 14ல் வந்துட்டு ஒரு 4 விட்டாலும் ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்போ 10 பாயிண்ட் கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா 10 பாயிண்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன வருது? 10 லாட்டு 10 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டுக்கு வந்து இதில் எழுதினா சரி வராது. மனக்கணக்காகவே சொல்கிறேன் நான். 10 பாயிண்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு 10 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து நீங்கள் 10 லாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்ப 10 லாட் இன்ட்டு 75 ஒரு லாட் 75ன்றப்ப 750 ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 750 அப்போ இன்ட்டு 10 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட்டுன்றப்ப 7500 உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இந்த ஒரு சிங்கிள் இதில் வித்தின் 2 மினிட்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 3-4 ட்ரேடு வந்து பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் சாலிடாக வந்துட்டு ஒரு 10 ரூபா வந்து ஆவரேஜாக 10லேருந்து 15,000 ரூபா வந்து நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு எடுத்துடலாம் நீங்கள். அப்படி எடுத்தீங்க அப்படின்னாச்சுனாலே பார்த்துக்குங்க ஒரு வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க 30,000 ரூபா 30,000 ரூபான்னா 4 வாரத்துக்கு நான் 3 12 1,20,000 ரூபா நீங்கள் வந்துட்டு எடுத்துடலாம். எவ்வளோ 1,20,000 ரூபா 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒன்று பணம் நீங்கள் நிறையா வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டினா உங்ககிட்ட ஒரு 1 லேக் அவ்வளோதான் இருக்கணும். கம்மின்றதே 1 லேக் தான். ஸோ 1 லேக் வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டினா 15 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறீங்க நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன்னா அதில் வந்து ரைட் பண்ணுவோம் நம்ம. நம்ம ஒன்று பைப்பு மட்டும் பண்ண மாட்டோம், செல்லும் பண்ணுவோம். அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து மார்ஜின்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படி தேவைப்படுறப்ப நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட்டு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1,00,000 2,00,000 எடுக்கணும். நம்ம ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த டைமில். ஏன்னா 20,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். 20,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 2,00,000மாவது வந்துட்டு எடுக்கணும். 2, 3 லட்சமாவது வந்து எடுத்தாகணும் நான். அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த மாரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சேஃபாகவும் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த அயன் காண்டர் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் போகணும். இல்லாட்டினா கேலண்டர் ஸ்ப்ரெட்டு இந்த மாரி போகணும். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அதில் வந்து லெக்கை பொறுத்து உங்களுக்கு பொசிஷனை பொறுத்து மாறும் மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். அதிகமான லாட் எடுக்கிற மாரி வரும். ஸோ அது வந்து வேண்டாம். அது ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிட்டோம்னா நம்ம வந்து பை மட்டும்தான் பண்ண போகிறோம். நான் செல்லே பண்ண போகல அப்படின்னாச்சுன்னா மினிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 லாட் வாங்கி நீங்கள் வந்து பை பண்ணி செல் பண்ணீங்க ஸ்கேல்பிங் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு டீசெண்டான இது இருக்கும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப மினிமம். நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மாதத்தில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து 1,00,000 ரூபாய் வச்சுக்கிட்டே எடுக்கலாம் நீங்கள். அந்த மாரி இது இருக்குது. நீங்கள் போக போக வந்து லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10ன்றத வந்து 15 ஆக்கலாம். அந்த மாரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் நம்ம. இந்த கிராஸ் ஓவர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். அதுவும் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு சில டைமில் வந்துட்டு கிராஸ் ஓவர் இல்லாமல் எப்பப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்துட்டு அந்த 8 மூவிங் ஆவரேஜ் இந்த இஎம்ஐ இருக்குல்ல இஎம்ஐ 8 லைன் வந்து ரெட் லைன் அந்த ரெட் லைனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ கீழே இருந்து போகிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இந்த லைன் இப்படியே வந்துட்டே இருக்கா ப்ரைஸ் எல்லாமே எல்லா கேண்டிலுமே வந்துட்டு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கேண்டில் வந்து கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதுவும் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதுவும் கீழே இதுவும் கீழே இதுவும் கீழே ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா இந்த இஎம்ஐ 8க்கு மேலே வந்துட்டு கேண்டில் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா நான் புல்லிஷன் கனெக்ட் பண்ணி பொசிஷன் எடுப்பேன் பொசிஷன் எடுத்தேன்னா பாருங்க இது மேலே போயிடுச்சா அடுத்து வந்து அது எப்போ எக்ஸிட் ஆகும் அப்படின்னாச்சுன்னா அது திருப்பி வந்து கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கீழே வந்துட்டு அந்த இஎம்ஐ 8க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன்
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுல இருந்து மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவும் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இதுவும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டச் ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் கீழே க்ளோஸ் ஆகல. அடுத்தது வந்து இதுவும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த இடத்துலையுமே இங்கே வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆகாம இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் ஆயிடும் இந்த இடத்துல. அப்போ நான் என்ட்ரி ஆன இடம் வந்து இது இந்த இடம். இந்த இடம் நான் என்ட்ரி ஆனது. நான் என்ட்ரி ஆனது வந்து இந்த இடம். எக்ஸிட் ஆனது வந்து இந்த இடம். அப்போ இது வந்து என்ன இருக்கும்? இப்போ இந்த ஒரு இதை பார்த்தோன்னா 831 831 இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்குன்னா 856. அப்போ 31ன்னு 30ன்னு வச்சுங்களேன், இது ஒரு 50ன்னு வச்சுக்கிட்டாலே வந்து 20 பாயிண்ட் வரும். 20 பாயிண்ட்ன்றப்ப ஏடிஎம் வரப்ப அதுவும் வந்து அந்த 10 பாயிண்ட் கணக்கில் தான் வருது. ஸோ புரியுதுங்களா? அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இது வந்துட்டு ரெண்டு விதமாக வந்து இஎம்ஐ 8 வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் ஆச்சுனாலே வந்து பொசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரி. அப்படி இல்லாட்டினா கிராஷ் ஓவரை வந்து இது பண்ணுறது. அது வந்து உங்களுடைய சாய்ஸு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, என்றைக்குமே வந்து ஸ்கேல்பிங் வந்து நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு ஒரு 2-3 நாளுக்கு வந்துட்டு சும்மா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இண்டிகேட்டர்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ப்ரைஸ் என்னென்னலாம் ஆகுது, எப்போ இப்படிலாம் போகுது அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த மார்க்கெட்டினுடைய மொமெண்ட்டை வந்து உங்களுக்கு அது என்ன டைரக்ஷனில் எப்படி எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்றத வந்து உங்களால் வந்துட்டு ஒரு ஒரு கணிக்க முடியும். அப்போ வந்து நீ அடுத்தது வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லாட்டை வச்சு நீங்கள் வந்து பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து 10 லாட்டுலாம் வந்து போகணும். எடுத்த உடனே 10 லாட்டு போயிட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. சரி, நான் இப்போ இதை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு இல்லாமல் ஆர்எஸ்ஐயும் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆர்எஸ்ஐயும் இதுவும் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்போம் நம்ம. இப்போ ஆர்எஸ்ஐ வந்து போட்டேன் நான். இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல சொன்னேன் நான் உங்களுக்கு பாயிண்ட்டு. அப்போ இந்த இடத்துல நான் என்டர் ஆவேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? இந்த இடத்துல போட்டேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு. அது நேராக கீழே பாருங்கள். ஆர்எஸ்ஐ லைன் வந்துட்டு இந்த லைன் சிக்னல் லைனை வந்து கிராஸ் பண்ணி மேலே போகுது பாருங்க. இந்த ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன் வந்துட்டு எல்லோ லைனை வந்து கிராஸ் பண்ணி மேலே ஏறுது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த இதில் நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்துங்க. நீங்கள் ஆர்எஸ்ஐ லென்த்து வந்து 14 இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது ஆர்எஸ்ஐ அப்படியே யூஸ் மேக்டி மட்டும் நான் வந்து சொல்கிறேன் நான். அப்போ இந்த இடத்துல வந்து கிராசிங் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கிராசிங் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க கிராஸ். ஆர்எஸ்ஐயில் கிராஸ் ஆகி மேலே ஏறி இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு இஎம்ஐவும் கரெக்டாக மேலே ஏறி இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் சிக்னலை கொடுத்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து ஆர்எஸ்ஐ தான் கொடுத்துருக்கு. இது நல்லா கவனிக்கணும். மூவிங் ஆவரேஜ் எப்போதுமே வந்து சிக்னல் வந்து லேட்டாக தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்துரும். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்னன்னா ஆர்எஸ்ஐ வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது மூவிங் ஆவரேஜை பாருங்க. மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆன மாரி ஆகிடும். சரி, அந்த மாதிரி இது வரும். அப்படியே போயிட்டே இருந்தது. எங்கே வந்து இறங்கியிருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு கிராஸ் ஆகி திருப்பி கீழே இறங்கியிருக்கு. அது அப்படியே மேலே பாருங்க. இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகுன்னு சொன்னேன்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் அப்போன்றப்ப ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் தான் உங்களுக்கு வந்துருக்கு. ஆர்எஸ்ஐ தான் வந்து சிக்னல் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் எப்போதுமே அந்த கிராஸ் நடக்கிறது. அதுக்கப்புறமா தான் அடுத்த இது வந்து கிராஸ் வரும். இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதுங்களா? ஓகே. அப்போ இது இங்கே வந்து என்ட்ரி ஆகுறேன். இந்த இடத்துல வந்து என்ட்ரி, இந்த இடத்துல வந்து என்ட்ரி, இந்த இடத்துல வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகிடுறேன். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகி வெளில வந்துடுறேன் நான். ஸோ அதே போல் அதே லைனில் தான் அங்கேயே இதுவும் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து 8க்கு மேலே க்ளோஸ் ஆகுது. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து 8க்கு கீழே க்ளோஸ் ஆகுது. ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ தான். ஆர்எஸ்ஐ தான் ஃபஸ்ட்டு சிக்னலை கொடுக்கும். அடுத்தது தான் வந்துட்டு எது சிக்னல் வரும், மூவிங் ஆவரேஜ் வந்து இது இஎம்ஐ வந்து சிக்னல் கிராஸ் ஓவர் வந்து கிடைக்கும். கிராஸ் ஓவர் இல்லாட்டினா 8க்கு மேலே வந்துட்டு போய் இதாகிறது. கிராஸ் ஓவர் கூட உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகிருக்கு உங்களுக்கு லைனு. அதுக்கப்புறமா திருப்பி அது எங்கே கீழே இறங்கியிருக்கு, இந்த இடத்துல தான் இறங்கியிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னடா இங்கே இறங்கியிருக்கு, நம்ம முன்னாடியே எக்ஸிட் ஆகிட்டுமே, ஒன்றுமே இல்லை, ப்ரைஸ் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ பெட்டர் வந்து
அதனால தான் நான் வந்துட்டு அந்த அந்த மெத்தடுக்கு போறது நான். நமக்கு முன்னாடி வந்து ஆரம்பத்துலலாம் நான் வந்து கிராஸ் ஓவர் தான் எடுத்துட்டு இருந்தேன் கணக்கு. அதுக்கப்புறமா அது பிராக்டிக்கலா வர்றப்ப தான் கிராஸ் ஓவர்ல இருக்கிற அந்த லேக்கிங் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு ஆர்எஸ்ஐயோட மேட்ச் ஆகாம வருது அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணி நான் ரொம்ப வாட்ச் பண்ண பின்னாடி தான் இந்த இதை வந்துட்டு நான் வந்து 8க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிறத வந்து கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு அதை தான் வந்து நான் வந்து ஸ்கால்பிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ இது இருக்கு. சரி, அப்போ வந்து ஆர்எஸ்ஐக்கும் வந்து இதுக்கும் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுங்களா? அது இல்லாமல் அடுத்தது ஒரு இண்டிகேட்டர் வந்து என்னன்னா மேக்டி. மேக்டியும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால மேக்டின்னு டைப் பண்ணுங்க. மேக்டி அது வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன்ஸ் போட்டேன். இப்போ இதில் வந்து இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க. நீங்கள் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது இல்லாமல் ஃபாஸ்ட் லென்த் வந்து 5 வச்சுக்கோங்க, ஸ்லோ லென்த் வந்து 13 வச்சுக்கோங்க, சிக்னல் ஸ்மூத்திங் வந்து 5 வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டர் எம்ஏ டைப் வந்து நீங்கள் இஎம்ஐ செட் பண்ணிக்கங்க. எஸ்எம்ஏ இஎம்ஐ 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இஎம்ஐ செட் பண்ணிக்கங்க. அதே போல் இதுலேயும் வந்து எஸ்எம்ஏ இஎம்ஐன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் இஎம்ஐ வந்து செட் பண்ணிக்கங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாற்றிக்கங்க. அவ்வளோதான். இதில் ஆர்எஸ்ஐயில் நீங்கள் எதுவும் கை வைக்க வேணாம். ஆர்எஸ்ஐ ஆஸ் யூஷுவல் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே என்ன இருக்கோ அதே செட்டிங் தான். இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் 2 இதை கிடைக்கணும். இந்த லைன் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு, என்னென்ன லைனு, இந்த இது இருக்கு பாருங்க, ஃபாஸ்ட் லென்த்து லைனு, ஸ்லோ லென்த்து லைனு, என்னென்ன லைனுன்னு பார்த்துங்க. மேக்டி லைன் வந்து இதில் இருக்கிறது வந்து ப்ளூ வந்து மேக்டி லைனு, இந்த மேக்டி லைனு, இன்னொன்று வந்து சிக்னல் லைனு. இப்போ இந்த மேக்டி லைனும் சிக்னல் லைனும் சாரி மேக்டி லைனும் சிக்னல் லைனும் கிராஸ் ஆகிறதும் ஒரு சிக்னல். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது. அப்ப இதுல வந்து பாருங்க, நல்லா பாருங்க, இது வந்து ஆர்எஸ்ஐ வந்து சிக்னலை இங்கே தான் கொடுக்குது. புரிஞ்சுதுங்களா? ஆர்எஸ்ஐ வந்து சிக்னல் கொடுக்கறது வந்து இந்த இடத்துல. ஒரு லைன் ஒன்று போட்டுறேன் நான், வெர்டிக்கல் லைன் போடுறேன். ஓகே, ஆர்எஸ்ஐ உங்களுக்கு வந்து சிக்னல் எங்கே கொடுக்குது? இந்த இடத்துல கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு இது எங்கே கொடுக்குது? மேக்டி இந்த இடத்துல கொடுக்குது. அப்போ எது கொடுக்குது உங்களுக்கு சிக்னல்? மேக்டி வந்து கொடுக்குது. அதனால தான் வந்துட்டு மேக்டியை வந்து இது பண்ணுறது. மேக்டியில் வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ளூ லைன் வந்து மேலே ஏறணும், அதான் மேக்டி லைன்ன்றது. அது வந்து சிக்னல் லைனை தாண்டி மேலே ஏறிச்சுன்னா புல்லிஷ், கீழே இறங்கிச்சுன்னா வந்து பேரிஷ். அப்போ நம்ம இப்போ வந்து 3 இது பார்த்தோம். ஒன்று இஎம்ஐ பார்த்தோம், இன்னொன்று வந்துட்டு இஎம்ஐ கிராஸ் ஓவரு, எல்லாம் இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகுறது, இல்லை ஆர்எஸ்ஐ பார்த்தோம். இப்போ மேக்டி பார்க்குறோம். இதில் வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்து ஃபஸ்ட்டு சிக்னலை வந்து கொடுக்கறது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா மேக்டி. அடுத்தது வந்து ஆர்எஸ்ஐ. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை, ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான், ஒரு டஃப் கொடுத்து வர்றது தான். அடுத்தது வந்து இதை இஎம்ஐ பார்த்தோன்னா இஎம்ஐ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக வர்றது. ஸோ அப்போ நீங்கள் 3 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அப்போ இந்த இது உங்களுக்கு கிராஸ் கிடைச்ச உடனே அடுத்தது வந்து மேக்டியில் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்தது வந்து நீங்கள் ஆர்எஸ்ஐயில் பாருங்கள். ஆர்எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா அடுத்தது இங்கே பாருங்கள். இங்கேயும் உங்களுக்கு வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து காலகாலத்துக்கு நம்ம இந்த சிக்னல்லாம் பார்த்து எடுத்துட்டோம், அதனால ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ப்ரைஸ் மேலேயே தான் இருக்கும், கீழேயே தான் இறங்காது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மார்க்கெட்டை வந்து யாராலும் பிடிக்க முடியாது, திடீர்னு கீழே இறங்கிடும். அதனால வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுனால நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட வேண்டியதான். புரியுதுங்களா? சில டைம் வந்து நீங்கள் எடுத்த உடனே ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலும் கண்ணை மூடிட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. இது வச்சுக்கோங்க, ஸ்கேல்பிங்கில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. அடுத்த ட்ரேட் வந்து கரெக்டாக என்டர் ஆகி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதே போல் இப்போ இது 1 2 3 ஓகே, இந்த இண்டிகேட்டர்ஸே உங்களுக்கு வந்து போதும். நான் இன்னொரு இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஏடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ நான் என்னன்னு காட்டுறேன். அது இதில் போயிட்டு ஏடிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது நீங்கள் போனாலும் இது வந்துட்டு இது வரைக்கும் ஏடிஎக்ஸ் வித் ஷேடட் ஜோன் இருக்கு பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய இண்டிகேட்டர், நான் கோடிங் பண்ணி எழுதுந்து.
ஒரிஜினல் இண்டிகேட்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சேர்த்தேன். அது என்னன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த இண்டிகேட்டர் வந்து இங்கே வந்துருச்சு, கீழே வந்துருச்சு லாஸ்ட்டில். நான் இப்போ இந்த லைன் எல்லாம் வந்து அழைச்சிருவோம், தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இதில் 3 கலரான லைன் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ப்ளூ கலர் லைன். ஓகேங்களா? அப்போ ப்ளூ கலர் லைனு, இன்னொன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து ரெட்டு. க்ரீனை வந்து நீங்கள் வந்து புல்லிஷ்னு எடுத்துங்க. இங்கே புல்லிஷ் லைன்னு வச்சுங்க. அதாவது வந்து மேலே அந்த லைன் மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு அர்த்தம். அந்த லைன் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா கீழே இறங்குதுன்னு அர்த்தம். எதுக்கு மேலே வந்தா, எதுக்கு கீழே வந்தா? சிவப்பு லைனுக்கு. அப்போ சிவப்பு லைன் வந்து என்ன லைனு? பேரிஷ் லைன். அப்போ சிவப்பு லைன் வந்துட்டு மேலே இருந்ததுன்னா, சிவப்பு லைன் மேலே இருந்ததுன்னா அது வந்து டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ரெட் லைன் வந்து மேலே இருந்ததுன்னா அது வந்து டாமினேட் பண்ணுது. அப்போ டாமினேட் பண்ணுது அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா ரெட் லைன்ன்றது பீரிஷ் தானே. அப்போ மார்க்கெட் வந்து டவுனில் போகுதுன்னு அர்த்தம். அதுவே கிரீன் லைன் வந்து மேலே இருந்தது அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் அப்பில் போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணீங்க. இது பண்ணீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு இந்த 2 லைன் வந்து தெரியும் உங்களுக்கு. 2 லைன் இருக்கும். ஒன்று இந்த இந்த இதில் டாட் டாட் டாடா இருக்குது. இது பாருங்க, இது ஒன்று காட்டுறேன். அடுத்து இந்த லைன் ஹரிசாண்டலாக ஒரு 2 லைன் இருக்கும். இந்த 2 லைனும் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா கீழே இருக்க லைன் வந்து 20, இன்னும் மேலே இருக்க லைன் வந்து 25. அப்போ இந்த எப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னாச்சுன்னா 25 தாண்டி மேலே போனால் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். இப்போ 25 தாண்டி மேலே போச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன் 25 தாண்டி மேலே போகட்டுன்னு எடுக்கக்கூடாது அப்படின்னாச்சுன்னா அந்த 25க்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சைட் வேவில் இருக்குன்னு அர்த்தம். எந்த சைடும் வந்து ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது. இப்போ 25க்கு மேலே போகணும், அந்த ப்ளூ லைன் வந்து 25க்கு மேலே போகணும். அப்போ இந்த இண்டிகேட்டரில் என்ன ஒன்றுன்னா ஒரு இதை வந்து நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னா அது வந்து சைடு வேவாக இருந்ததுன்னா இந்த ஷேடு மாரி வந்துருக்குங்களா, ஷேடடு இருக்குங்களா ஆஷ் கலரில், இந்த ஷேடடு இது பார்ட் வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து சைடு வேன்னு அர்த்தம். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்டர் ஆகாதீங்கன்னு அர்த்தம். அந்த அந்த ஷேடட் பார்ட் இல்லை அப்படின்னாச்சுன்னா இது வந்து சைடு வே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இது இந்த ஷேடு எதை டிபெண்ட் பண்ணி வருது இந்த இதில் அப்படின்னாச்சுன்னா இந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லைன் வந்து 25க்கு மேலே ஏறிச்சுன்னா இந்த ஷேட் லைன் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். இந்த ப்ளூ லைன் 25க்கு கீழே இருந்ததுன்னா ஷேடு வந்து வந்துடும். இந்த நிழல் மாரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷேடு வந்து வந்துடும். 25க்கு கீழே இருந்ததுன்னா ப்ளூ லைன், 25க்கு மேலே ப்ளூ லைன் போயிடுச்சுன்னா அந்த ஷேடு மறைஞ்சிடும். நீங்கள் ட்ரேடு எடுக்கலான்னு அர்த்தம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டு இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்க, லைன் போடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தான் ஷேட் முடியுது. இப்போ ஷேட் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. 25 வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் ரெட் லைனும் சரி கிரீன் லைனும் சரி ரெண்டுமே 25க்கு மேலே போகல, ரெண்டுமே கீழே இருக்கு. அப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனல் மூவ்ல இருந்தாலும் பையிங் ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சி போச்சு, செல்லிங் ஸ்ட்ரென்த்தும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இப்படியே வந்துட்டே இருக்கு. சடனாக இங்கே வந்த உடனே இந்த இடத்துல ஒரு ஏற்றம் ஏறுது பாருங்க. இந்த இடத்துல ஏறுது. இந்த இடத்துல ஏறுறப்ப நேராக மேலே ப்ரைஸை பாருங்க, மேலே ப்ரைஸ் ஏறுதுங்களா? அப்போ என்ன லைன் ஏறுது? கிரீன் லைன் வந்து ரெட் லைனை தாண்டி ஏறுது. அப்போ வந்து அந்த புல்லிஷ் ஆகுதுங்களா? இது வரைக்கும் போகுது. அங்கேருந்து போனது சடனாக என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு இறங்கிடுச்சு. இறங்குற அதே டைமில் இந்த லைன் இருக்குல்ல, ரெட் லைனு, அது வந்து 25 தாண்டி அது மேலே ஏறிடுச்சு. அதே டைமில் கிரீன் லைனையும் கிராஸ் பண்ணி மேலே ஏறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, பேரிஷ் இறங்கிடுச்சு பாருங்க மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டரை வச்சு இதை இது பண்ணலாம், கணிக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா இது வந்து லேக்கிங் இண்டிகேட்டர். எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடியே சிக்னல் கொடுக்கும். புரியுதுங்களா? இது ஸ்பாட்ல கொடுக்காது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா மேக்டியும் ஆர்எஸ்ஐ இதான் வந்து பெஸ்ட்டு.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இஎம்ஏ. அப்போ இது எதுக்கு ஏடிஎக்ஸ் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. இல்லாட்டினா இது என்ன பர்பஸ் அப்படின்னாச்சுன்னா, ட்ரேடு எடுக்கலாமா எடுக்க வேணாமா, சைட் வேவா மார்க்கெட்டு, இல்லை டைரக்ஷனல் மூவ்ல இருக்கா, அது பார்க்கறதுக்கு தான். ஏன்னா ஸ்கேல்பிங் வந்து எப்போதுமே வந்து சைட்வே மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு சைட்வேல வந்துட்டு ஒரு லெவல்லே நிற்கும். அப்போ ஒரு லெவல்லே நிற்கிறப்ப டைம் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தீட்டா வந்து என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து சாப்பிட்ரும். அப்போ ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிடும், இறங்கிடும். அப்போ நீங்கள் வாங்கின ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஏறாது, ப்ரைஸ் இதே கிடைக்காது. அதனால தான் வந்து ஸ்கேல்பிங் வந்து டைரக்ஷனலில் வந்துட்டு எடுக்கணும். அதே போல் காமா வந்து அதிகமாக இருக்கிறப்ப எடுக்கணும். அப்போ காமா அதிகமாக எப்போ இருக்கும், ஏடிஎம்ல தான் இருக்கும். அப்போ ஏடிஎம்ல தான் ஏடிஎம்முடைய கால் ஆப்ஷனும் ஏடிஎம் புட் ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்கால்பிங் பண்ணணும். ரெண்டாவது எப்போ வந்து காமா அதிகமாக இருக்கும், ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து காமா அதிகமாக. அப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம். இன்றைக்கெலாம் நான் மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை, நம்ம ஒரு 2 மணிக்கு மேலே தான் வந்து மார்க்கெட்டுக்கே வந்தேன். நான் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு டைம்லேயே வந்து ஒரு 12,000 ரூபாட்ட வந்து ஸ்கால்பிங்கில் வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடைக்கிறப்ப டக்குன்னு வந்து நம்ம அதை வந்து எடுக்கலாம், கேப்சர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஏடிஎக்ஸ்ன்றது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாமா வேணாமா, சைட் வேவா டைரக்ஷனல் மூவா அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த லைன்லாம் கிராஸ் பண்ணுறதெல்லாம் காட்டுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதெல்லாம் கிராஸ் பண்ணி அதெல்லாம் இறங்கின பின்னாடி தான் இது அந்த சிக்னல் வரும். அது நம்ம ஸ்கால்பிங்க்கு இதெல்லாம் ஒத்து வராது. நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பெஸ்ட்டு ஏடிஎக்ஸ். ஆனால் ஸ்கால்பிங்க்கு வந்து ஒன்லி சைட்வே மார்க்கெட்டா டைரக்ஷனல் மார்க்கெட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி. பாருங்க, பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். இது வந்துட்டு இந்த செட்டப் வந்து நான் சொல்றது வந்துட்டு நிஃப்டிக்கு தான். நிஃப்டி. நீங்க வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோ இல்லை வேற ஏதாவது கரன்சி ட்ரேடிங் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, அது வந்து இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலான்றதை பண்ணிக்கங்க. இது வந்து நிஃப்டிக்கு வந்து நான் சொல்கிற இந்த இது வந்து பெஸ்ட்டு செட்டப்பு. டைம் ஃப்ரேம் வந்து 1 இருக்கட்டும். 15 டைம் ஃப்ரேமும் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் அதையும் இதையும் பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து ஜென்ரலாக எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றது ஓரலாக மெயின் ட்ரெண்டை வந்து பார்த்துக்குங்க. அப்புறமா அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் வந்துட்டு 1 மினிட் சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்கேல்பிங்கை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.